வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை வரலாறில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறையா சொந்தங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்பா நல்லா இருக்குதுப்பா, ஆனால் சும்மா 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் வந்துன்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடுது பார்க்காத, எங்களுக்கு ஒரு இதாகவே தெரிய மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் லாங்காக போடுங்கப்பான்னு சொன்னீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள்லாம் சொன்னதுக்காகத்தான் 15 நிமிஷம் இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்துட்டேன். நேற்று நான் சொன்னேன்ல, கதைக்குள்ளார வருவோம். நேற்று நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி அந்த மாடு இந்த மாதிரி போயிடுச்சு. அங்கேருந்து வந்து அப்படியே மணி வந்து ஒரு 2-2:30 மணி இருக்கும். நீராகாரம் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன், வயிற்றுலையும் ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கிறேன். வந்ததும் இங்கே நான் எப்படிலாம் இருந்தேன் பர்மாவில், எல்லாம் குழந்த எங்கள் வீட்டில் 4-5 பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக, உலகமே தெரியாது அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா, அங்கேருந்து வந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது இந்தியாவுக்கு வந்து இங்கே யார்கிட்டையும் பழக கூட இல்லை இந்த சேலத்தில். நான் வந்து உடனே அவங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதும் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் கலகலப்பாக ஒன்றாவே ஒரு பாயை வச்சு போட்டு படுத்துக்குவோம், அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் நான். என்ன அங்கே கூட்டிகிட்டு போனதும் எங்கள் அண்ணனும் கூட இருந்தவர், அவரும் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அங்கே நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் இந்த குறையே எனக்கு தெரியாத அளவுக்கு என்னை நான் தயார்படுத்திக்கிட்டாங்க. அம்மா அப்பா இல்லை, குழந்தைங்க இல்லை, இந்த பாசமே எனக்கு, நான் அவங்கள பற்றி நினைக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு நான் அங்கே காட்டையும் மண்ணையும் வயலையும் ஆற்றையும் குளத்தையும் ஆடு மாடு கோழி இவங்களை ரொம்ப நேசித்தேன். அது எனக்கு புதுவிதமான ஒரு உலகம்னு வச்சிங்களேன். அந்த விவசாய உலகம், கிராமத்து உலகம் எனக்கு புதுவிதமான ஒரு உலகம். அந்த உலகத்தை நான் ரொம்ப நேசிச்சுட்டு இப்படியே வாழ்ந்துருந்தப்ப இந்த மாதிரி மாடு மாட்டிக்கிச்சு. அப்போ எங்கள் பெரியப்பா வந்து, ஏன்டா ஒழுங்காக கொஞ்ச நேரம் பார்த்து இது பண்ணியிருக்கலாம்ல, இப்போ பாரு 10 மரக்கால் நெல்லை கட்டிட்டு தான் நான் அங்கேருந்து வரேன், இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, இப்போ ஏன்டா அப்படின்னு சும்மா லைட்டாக திட்டிட்டு இது பண்ணிட்டாரு. சரி போ அப்படின்னு விட்டாரு. எங்கள் பெரியம்மா வந்து, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, போச்சு உங்கள் அண்ணன் வந்தானே என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு பயமுடுத்தி விட்டுருச்சு. எனக்கு அதையே நினச்சி நான் எங்கேயாவது விளையாண்டு காட்டு பக்கம் மாந்தோப்பு பக்கம் அந்த பக்கம் விளையாண்டுக்கலான்றதுனா, இவன் வர்ற வழியில் இவர் வருவார், பார்த்துட்டு அப்படி நடுங்குவாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்னை அடிக்கிறது மட்டும்தாங்க அவருக்கு வேலை. இந்த மாதிரி அடிப்பார். அவரை கண்டாலே எனக்கு இதாக இருக்கும். இப்போ நானே எங்கள் பெரியப்பாலாம் நைட்டில் சாப்பாடு போட்டு நானே எங்கள் பெரியப்பா திண்ணையில் உட்காந்து சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்துட்டார், செருப்பை விட்றாருன்னா அப்படியே எங்கள் பெரியப்பா ஓரத்தில் அப்படியே பதுங்கி வந்து உட்காந்துக்குவேன். அவ்வளோ பயப்படுவேன். என்னடா இப்படி இருக்குதுன்ட்டு அங்கேருந்து வந்தவர் வைக்கப்பில்லை கொஞ்சம் எடுத்தார், அதை அப்படியே பிரி சுற்றினார். கவுர் மாதிரி நல்லா சுற்றுவாங்க, அந்த மாதிரி சுற்றி என் 2 கையும் கட்டிட்டாருங்க. கட்டிட்டு நான் சொன்ன அந்த நுகத்தடி, முன்னாடி அந்த ஊசியோடு இருக்கிற அந்த நுகத்தடி அடிக்கிறான். முதல்ல கத்துனேன், ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு கத்துறான். அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அந்த பக்கம் ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன். கோயில் வீடுன்னு பின்னாடி இருக்கும், எல்லாருக்கும் வீட்டுக்குமே கோயில் வீடுன்னு பின்னாடி இருக்கும். அது வந்து கிழிச்சிட்டு சாமி கும்பிட்றது தான் அந்த கோயில் வீட்டை போட்டு திறப்பேன். அந்த கோயில் வீட்டை சுற்றி வரேன். மாட்டு தொழுவத்தில் போகிறேன். அதில் இந்த செவத்தான ஒரு மாடு இருக்குதுங்க, சிவப்பு கலரில், அது காங்கேய மாடு. அந்த மாட்டுக்கு என் மேலே ஒரு தனி பாசங்க. நிறையா ட்ரிப்பு நான் அங்கே போய் நின்று செவத்தா அப்படின்னு கூப்பிட்டா காதை அப்படி தூக்கி இது பண்ணி என்னை இப்படி பார்க்க பிடிக்கும். நான் ஓடி போய் அடிக்கிறோம், அடியில் அங்கேயும் பூந்து அடிக்கிறோம். அப்படியே இவர் நான் அங்கே மாட்டுக்கிட்டலாம் போகிறேன். அந்த மாடு இப்படியே பார்க்குதுங்க, பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு வேற கத்துது. எனக்கு யாருமே காப்பாற்ற ஆள் இல்லைங்க. கத்திக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் அலற ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஒரு எம்ஜிஆர் ஒருத்தர் பயந்தாங்குடி எம்ஜிஆர் இருப்பார்ல, அவரை நம்பியார் சவுக்கில் அடிப்பார். எம்ஜிஆர் சுற்றி போடுவார், முதுகெல்லாம் பட்டப்பட்டியாக விழுந்துடும் எம்ஜிஆர். அதுவே மாதிரிங்க என்ன சேமுங்க, அப்படியே துரத்தி அடித்து அந்த ஊசியில் வர குத்துறாருங்க. குத்து கீழே விழுந்துட்டேங்க. அலற ஆரம்பிச்சிட்டேன். நான் அலறல அந்த இதில் குடியிருந்தவங்க எல்லாம் அப்படி புடக்காளி பக்கம் பின்பக்கம் எல்லாருக்குமே புடக்காளி இருக்குது. பின்பக்கம் வந்தால் பின்பக்கம் அதே ஒரே மாதிரி லாங்காக இருக்கும் தோட்டம் எல்லாத்துக்கும். அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வந்து உடம்பு பூரா பட்டப்பட்டியா இங்கெல்லாம் பட்டப்பட்டியா, மூக்கில் ரத்தம் வருதுங்க. அடிச்சு கையிலேயே அடிக்கிற அப்படி ரத்தம் வருது. இங்கெல்லாம் ரத்தம் வருதுங்க. ரத்தம் கண்ணி போச்சு, எல்லாம் உடம்பு பூரா கண்ணி போச்சு. பின்னாடி பட்டச்சு அப்படி பழுத்து போச்சுங்க. தடிப்பா முத்துக்கு காடு கையெல்லாம் இங்கெல்லாம் எலும்பெல்லாம் அப்படியே முழங்காலுக்கு கீழே எலும்பெல்லாம் வீக்கி போச்சுங்க. அப்படி போட்டு எல்லாம் அடித்து சித்திரவதைங்க பாட்டு. அப்புறம் வந்து ஒடியாந்து எல்லாம், ஏப்பா இப்படி போட்டு அடிக்கிற, 10 மரக்கால் நெல்லுக்காப்பா அந்த சின்ன பையனை போட்டு அவனுக்கு என்னப்பா தெரியும், அவன் எப்படி அங்கேருந்து வரும்போது அவங்களாம் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி என்ன நிலமையில மாறி பரதேசி மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள போட்டு ஏப்பா அந்த மாதிரி பண்ணி எல்லாருமே அவரை திட்டுறாங்க.
திட்டவும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிட்டு இல்லை இவனை வந்து திருப்பி திருப்பி வந்து அடிக்கிற அப்படி கடைசி கொஞ்சம் இப்போ ஆம்பளைங்கள்லாம் வந்துட்டாங்க வந்து ஏழை அறிவில்லை உனக்கு இப்போ சின்ன பையனை போட்டு இப்படி இங்கே பாரு ஐயோ உடம்பு அவங்க பெற்றவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எல்லாருமே வேதனைப்பட்டாங்க. கடைசியில் எங்கள் பெரியம்மாவே கொஞ்சம் மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்பயுமே அவங்களே வந்து உர்றா இதுக்கு மேலே அடிக்காதரா என்னடா நீ மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டேன் அந்த கோயில் வெட்டி திண்ணையில் அப்படியே படியில் உட்காந்துட்டேன். எல்லாம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. எனக்கு அப்படியே பார்க்குறேங்க அந்த காடு அந்த விவசாயம் அந்த மாடு இந்த ஆடு கோழி இதெல்லாம் அப்படியே வெறுப்பாக தெரியுதுங்க கண்ணுக்கு. ஐயோ நம்ம இங்கே இருக்கணுமா? என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு எல்லாம் நடைபெணம் மாதிரி ஆகிட்டாங்க. அப்படியே நடந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வரப்பு இருக்குது. அந்த வரப்பில் அப்படியே வயல் அவங்க வேறு ஒரு வயல் அவங்களுக்கு அந்த வரப்புலையே நடந்து எங்கள் வயலுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே போனால் அந்த களம்னு சொன்ன நெல்லடிக்கிற களம் அந்த களத்தில் பெரிய பெரிய வைக்கப்போர் 2 வைக்கப்போர் இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு 3 வைக்கப்போர் இருக்குது. அங்கே ஒரு 2 வைக்கப்போர் இருக்குது. இந்த வைக்கப்போர் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தானே போகும். அதனால் அந்த வருஷம் பூரா மாட்டுக்கு தீனி வேணும், மெயினாக வைக்கப்புல் வேணும். அதனால் அதை பதப்படுத்தி அங்கே வச்சுருப்பாங்க. மேலே வந்து சும்மா ஒரு கீத்து போட்டு வச்சுருப்பாங்க. மேலே மட்டும் சும்மா லைட்டாக, ஏன்னா வெயிலும் படணும். அப்போ தான் எல்லாம் பூசணம் முடிச்சு போயிடும். அப்படி வைக்கப்புல் அப்படி பிடிச்சி இழுத்து உருவி கீழே போட்டோம்னா எல்லாம் பூசணம் முடிச்சு போயிடும். அந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அங்கே போனேன். அப்படியே நடந்து போனேன். அப்படியே போனால் கீழே உட்கார முடியலைங்க. இப்படி அப்படியே அந்த ஒரு துண்டு வச்சுருப்பேன்ல தோல் எப்பயுமே ஒரு துண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த துண்டை விரித்து போட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்படி படுத்துட்டேன். அழுதுலாம் ரொம்ப நேரம் ஆகுது. கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. கால் கை எல்லாம் தட்டிப்பாக இருக்குது. ரத்தம் கட்டி போச்சு. அப்படின்னு அந்த செருமல் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. அப்படியே மயங்கி தூங்கிட்டேங்க அங்கேயே. எப்போ மணி ஒரு 3:30 வரைக்கும் போய் படுத்தேன். படுத்துட்டு எல்லாரையும் தூங்கியே போயிட்டேன். அப்படியே மயங்கி போயிட்டேன். இவங்க கொஞ்ச நேரம் கழித்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அந்த தெருவே தெரிஞ்சு போச்சுங்க. எல்லோரும் தேடுறாங்க. தேடினா மாந்தோப்பில் போய் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர். இல்லை நடந்துக்கிட்டு நான் பந்தநல்லூர் போயிட்டேன்னா என்ன அப்படின்னு அங்கே கொஞ்சம் பேர் போய் பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க. பக்கத்தில் பரணின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் போய் பார்க்குறாங்க, தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ பையன் என்னாச்சோ தெரியல. என்னை அடித்து அந்த எங்கள் அண்ணனே பதறி போயிட்டார். ஐயோ இவன் என்னாச்சோ தெரியல. நம்ம அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சிந்தனை வந்திருக்குது. இவ்வளோ அடிச்சிருக்கக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் மனசில். என்னதான் பார மனசாக இருந்தாலும் ஒரு ஈவிறக்கம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இல்லைங்க. அந்த ஈரம் வந்து அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி எங்கள் பெரியப்பா எல்லாம் அவரை பிடிச்சி எல்லாருமே திட்டுறாங்க. சொந்த பந்தம் எல்லாம் திட்டுக்கிட்டு 1 மணி நேரமாக பையனை காணும் அவங்கவுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருந்தா அங்கேருந்து இந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு 2 பசங்க மாட்டெல்லாம் கொண்டு போய் கட்டுறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வர்றவங்க அங்கே நான் படுத்து கிடக்கிறேன். அந்த வைக்கப்போர் நடுவில் 2 வைக்கப்போர் இப்படி இருக்குது. அதுக்கு நடுவில் இப்படி நான் விரிச்சு போட்டு அந்த இது அப்படியே இப்படி கிடக்கிறேன். அப்படி தான் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு மாடுங்க போயிட்டானுங்க. போய் அங்கே போய் எல்லோரும் பரபரப்பாக தேடிருக்காங்க. பாருங்க அங்கே படுத்துட்டு இருக்கிறான் நந்தன். என் பேர் நந்தன். அங்கே நந்தகுமார் நந்தன் தான் கூப்பிடுவாங்க. நந்தன் பாரு அங்கே படுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கும்பலே வந்துருச்சுங்க. 30-40 பேர் என்னை வந்து எழுப்புனாங்க. எழுப்புற போல எப்படி பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லைடா பயப்பட எழுந்திரிச்சு உட்காரு. ஏன்னா இங்கே வந்து படுத்துக்கிட்டேன். நாங்கள் ஒன்றுமே வாய் பேசல. நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு கொடுத்து உட்கார வச்சு ஆசுவாசம் அந்த அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு உட்கார பண்ணாங்க. என்னால் உட்கார முடியல, வலிக்குது. அப்புறம் அவனே வந்து அம்மா எங்கள் அண்ணன் அம்மா அந்த உப்பு மணித்தலை அரைச்சி 10 போட்டு விடுமா. ஏன்டா இப்படி நீ குறும்பு செய்கிற கோவம் வர்ற மாதிரி அப்படி இப்படிங்கிற அப்படியே சும்மா எங்கள் பெரியப்பாலாம் துடிச்சு போயிட்டாரு. வேணாம் இதுக்கு மேலாம் இவன் இங்கே இருக்க வேணாம். இவனை அடித்து சித்திரவதை பண்ணி கொடுனா அவங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்கிறது? பாவம் அதுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அதை போட்டு இந்த கொடுமைப்படுத்திடா நீங்கள். அதனால தானே உனக்கு கூட யாருமே பிறக்கல, நீ ஒரு பாவிடா நீ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டாங்க. எனக்கு அப்படியே வெறுப்பாய் போய் யாரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சின்ன வயசுலங்க வயசு 10 வயசு முடிஞ்சு 11 வயசு நடக்குது. நான் அப்படியே பெருசாக போய் ஒன்றுமே யாரும் என் காதில் எதுவும் இல்லைங்க. எனக்கு ஒரே தாட்டு எங்கள் அப்பா அம்மாவும் போய் பார்க்கணும். எங்கள் கூட பிறந்த என் அண்ணன் தம்பிங்கள்லாம் போய் பார்க்கணும். இதில் என்ன காரணம்னா பர்மாவில் எங்கள் அப்பாவுக்கு அந்த முதல் சம்சாரம் இறந்துருச்சுன்னு சொன்னேன்ல. இந்த 2வது சம்சாரம் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணல. அதில் ஃபஸ்ட்டு குழந்தை நான் தான். நல்லா குண்டாக சவன்னு அவ்வளோ கொழுன்னு இருப்பேன். என்னை சொந்தக்காரங்களாம் ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் மாமா வீடு எங்கள் அம்மா கூட பிறந்த மாமாங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பக்கோவுன்னு ஒரு ஊரில் இருக்காங்க. பக்கோவு அந்த ஊரில் இருக்கிறாங்க. அது இங்கேருந்து மதுரை அவ்வளோ தூரம். என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு எங்கள் மாமா ஒருத்தர் அனுப்பி விடுவாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும்
வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அங்கே. அங்கே போய் 10 நாள் 15 நாள்லாம் இருப்பேன். எங்கள் அப்பா அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி லெட்ரு போட்டு, ஐயோ பிள்ளைய கூட்டத்துக்கு நான் பார்க்கணும் பாக்கணும், இப்படி செல்லமாக ஆசையாக வளர்த்த குழந்தை. அப்படியே இங்கே வந்து உலகமே தெரியும், எனக்கு வெறுத்து போச்சுங்க எல்லாமே. எல்லாமே எனக்கு சூன்யமாக தெரியுதுங்க. அப்படியே வந்துட்டு திண்ணையில் வந்து கூப்பிட்டு வந்து எங்கள் பெரியப்பா உட்கார வச்சு மடியில் படுக்க வச்சுக்கிட்டாரு. இப்படி படுக்க வச்சு உடம்பெல்லாம் அப்படி அவர் கையை எங்கே வைக்கிறாரோ அங்கெல்லாம் எனக்கு எரியுதுங்க, வலிக்குதுங்க. அப்படியே உட்காந்துட்டு சாரிங்க. இந்த சொல்ல முத இப்போ நினச்சா கூட எனக்கு சில சமயம் அழுக வந்துடுங்க. என்னால் தாங்க முடியாது அந்த பாதிப்பு. நான் எத்தனையோ நாள் எனக்கு இன்னமும் அது என்னை தொடருதுங்க. திடீர்னு திடுக்குன்னு நைட்டில் கனவு மாதிரி வரும். அவன் போட்டு என்னை அடின்னு அடிக்கிறது. அப்படி திடீர்னு முடிச்சுக்குவேன். மன்னிச்சிங்க, இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ அவர் மேலே என் மேலே கை வைக்கிறார். கை வைக்கிற இடம்லாம் தடிப்பாக இருக்குது. என்னால் இது பண்ண முடியல. சாப்பாடு போட்டு எனக்குன்னு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு ரொம்ப அக்கறையாக பக்கத்துலேயே வந்து எங்கள் பெரியம்மா உட்காந்துக்கிட்டாங்க. எப்பயும் இந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்க. என்னெல்லாம் சும்மா ஏதோ வீட்டில் வேலைக்கு பண்ணையில் இருக்கிற மாதிரி தான் என்ன நடத்துவாங்க. அன்றைக்கி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே மனசு ரொம்ப, அவனுக்கே எங்கள் அண்ணனுக்கே மனசு ரொம்ப உருகி போச்சு. சோறு கொண்டாந்து வச்சாங்க. நான் வந்து சாப்பிடவே பிடிக்கல, அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்டா சாப்பிடு, நான் உருட்டி தட்டுமா, நான் பிணைஞ்சு தட்டுமா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம்மா, பசிக்கல பெரியம்மா அப்படி இப்படின்னு சொன்னேன். சாப்பிடுன்னு எங்கள் அண்ணன் வந்துட்டு அப்படி எங்கேயோ போயிட்டு வந்துட்டு அப்படி வந்து, ஏன் என்ன சொல்கிறான், பசிக்கலைங்கிறாங்க. ஏய் சாப்பிட்றா, நான் உன் நல்லதுக்கு தாண்டா உன்னை அடிச்சுன்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு எல்லாம் அழைச்சிக்கிட்டோம். அழைச்சி கிழிச்சிருந்தாலும் என் மனசு எதுலேயுமே லைக்லிங்க. சாப்பிடவே நல்ல முடியல. சாப்பாடே வேண்டாம் வேண்டான்ட்டு இருந்தாலும் வற்புறுத்தி கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பின்னாடி போய் ஒரு கழனி படையில் கொண்டு போய் அதை கொட்டிட்டு படுத்துருந்தா நைட்டெல்லாம் காய்ச்சல் பயங்கரமாக வந்துருச்சுங்க. நடுங்குது காய்ச்சல். போத்திக்கிறதுக்கு எப்பயுமே வந்து பாயை விரித்து போட்டு ஒரு இது கொடுத்துருவாங்க. எங்கள் பெரியப்பா வந்து வேட்டி, அந்த வேட்டி தான் போத்திக்குவேன். அந்த வேட்டி போட்டு குளிர் நடுங்கல. எங்கள் பெரியப்பா எந்திரிச்சிட்டாரு சாமத்தில். ஏன்டா என்னடா காய்ச்சல் பெனாத்துறேன். அப்போ அப்படியே படுக்க வச்சு அந்த சாக்கு போய் மேலே போட்டு அமுத்தி எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்நேரத்துக்கு எங்கள் பெரியமெல்லாம் எழுதிட்டாங்க, எங்கள் அண்ணனும் எழுதிட்டாங்க. அப்போ எங்கள் அண்ணன் உண்மையிலே உணர்ந்தா அப்படி, ஐயோ நம்ம ரொம்ப இவனை கொடுமைப்படுத்திட்டோம், பாவம் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்மள தான் நம்பி வந்துருக்குறாங்கிற அந்த தாட்டு வந்துருச்சு அந்த ஆளுக்கு. அந்த ஆள் அங்கேருந்து வந்து இது பண்ணிவிட்டு அங்கே ஒரு வைத்தியர் இருக்குது ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த வைத்தியர் வீட்டை தட்டி அவர் வந்து ஒரு கஷாயம் ஒன்று ஒரு நேரம் உட்காந்துருந்தேன். இப்படியே கஷாயம் ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்க. அதை குடித்தோம். மேலே எடுத்து வந்து, ஐயோ என்னப்பா இப்படி அடித்து வச்சுருக்கிற, ஏப்பா இது என்ன குழந்தையா, இது என்னப்பா பெரியவங்க மாட்டை கூட இப்படி அடிக்க மாட்டோமாப்பா, நம்ம நீ என்னப்பா இந்த மாதிரி போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கிறேப்பா. பெற்றவங்க பார்த்தாங்கன்னா எப்படிப்பா இருக்குன்னு அவங்களும் சொந்தக்காரங்க தான். அந்த வைத்தியரும் திட்டுறாங்க. அப்புறம் அவரு ஒரு மருந்து கொடுத்தாரு, ஒரு பச்சளை மாதிரி ஒன்று இது பண்ணி கொடுத்துருந்தாரு, வச்சுருந்தாரு. அதை எடுத்து கொடுத்தாரு. அதை எடுத்து இதெல்லாம் உடம்புல போடுங்க, எல்லா இடத்தையும் தடவுங்க, இது ஆடுறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும், இந்த அளவுக்கு போட்டு ரணகலம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உடம்பு பூரா எல்லாம் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு அங்கேருந்து அவர் அந்த கஷாயம் கொடுத்தாரு. குடித்ததும் அந்த காய்ச்சல் நின்றுடுச்சு. நாட்டு வைத்தியத்துக்கு பயங்கர சக்தி இருக்குதுங்க. கஷாயம் நின்றுடுச்சு. அங்கெல்லாம் டாக்டர்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தரணும், பெரிய பெரிய அளவுக்குலாம் நோய் யாருக்கும் வராது. சாதாரண நோய் தான் வரும். அது உடனே போய் அவர்கிட்ட போய் எல்லாம் பார்த்துக்குவாங்க. காலையில் கொண்டாந்து நான் நெல் கொடுக்குறேன் அப்படின்னா, நெல்லெல்லாம் ஒன்று வேணாம், நீ எடுத்து கூட்டிகிட்டு போவேன், போட்டு இதுக்கு மேலே இது பண்ணாதீங்கப்பா, அப்படி இப்படின்னு பிடிக்கலன்னா அவனை அனுப்பி விட்ருங்கப்பா, ஏப்பா அவனை வந்து இந்த மாதிரி இது பண்ணுறீங்க இப்படி. ஏன்னா அவரை எனக்கு தெரியும். நான் அவங்க வீட்டு பக்கம்லாம் போய் விளையாடுவேன், அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து விளையாடுவேன், பிடிப்பேன். ஏதாவது சாப்பிட்டு இருந்தால் கூட அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பக்கத்து தெருவு கூட, நான் ரெங்கோம்காரர் பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு தனி பேர். யார் வீட்டுக்கு போனாலும் இங்கே வேலை 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 இருந்தால் உட்காரு நான் நந்தன் வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சோறு போடும், இல்லை இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தனாலும் கொஞ்சம் கொடுப்பாங்க, இதெல்லாம் நான் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்குவேன். அந்த மாதிரி எல்லோரும் என் மேலே பாசம் நல்ல எல்லாருக்குமே இல்லை தெரியும். அந்த வைத்தியரும் அந்த மாதிரி திட்டினார். இவரை திட்டுன்னு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து, இப்போ எப்படிப்பா இருக்குது இருந்தா அப்படி இப்படின்னு அன்பாக கேட்குறாரு. இப்போ காய்ச்சல் இதாக இருக்குங்க, வேர்க்குது அப்படி. அப்புறம் அங்கே அப்படியே உட்காந்துட்டு எங்கள் பெரியப்பா கொஞ்ச நேரம் வீசி அவர் மடியிலேயே என்னை தலைவர், அவ்வளோ பாசமானவருங்க, ஒரு பெத்த தகவல் மாதிரி. ஏன்னா இப்போ இந்த எங்கள் அண்ணன் சொன்னேன், அவர் வந்து அவங்க அம்மாவையும் மதிக்க மாட்டார், அவங்க அப்பாவையும் மதிக்க மாட்டார். வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களெல்லாம் நாயை பேசுகிற மாதிரி தான் அந்த ஆள் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டைப்பில் வளர்ந்தவர்.
ஆனால் அந்த மாதிரி வளர்ந்த ஆள் என்னை மிருகம் மாதிரி போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைப்பே மாறிடுச்சுங்க. அப்படியே அந்த ஆள் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பாக தான் இருப்பாங்க, ஆள் நல்லா ஹைட்டு, வெள்ளை சட்டை தான் போடுவான், வெள்ளை வெளியேன்னு இருக்கும், கையெல்லாம் அப்படி இது வரைக்கும் மடித்து விட்டுருவான். பார்க்குறதுக்கு ஆள் அப்படியே ரொம்ப இதாக இருப்பாங்க, சும்மா கண்ணுக்குன்னும் அழகாக நல்லா இருப்பான். இப்படி இருந்தேன்னா நான் ஒரே முடிவில் என் சிந்தனை பூரா எங்கள் அப்பா அம்மாவை நினச்சே ஓடுது, எங்கள் அண்ணன் தம்பிகளை நினச்சே ஓடுது. ஐயோ இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது. இப்படியே இருந்து காலையில் எந்திரிச்சேன். அன்றைக்கெலாம் என்னை மாடு மேய்க்க அனுப்பல, எங்கள் பெரியம்மாவே மாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இதிலே தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் அப்படியே நடந்த அந்த தெருவில் போய் எங்கள் மாமா ஒருத்தர் எங்களை நாங்கள் பர்மாவிலேருந்து வந்தப்போ இங்கே சேலத்துக்கு வந்து கூட்டிகிட்டு 3 பேர் கூப்பிட்டு இருந்தாங்களா, அதில் தம்புசாமின்னு ஒருத்தர் மாமா, அவர் தான் வந்து அவர் வீட்டுக்கு போயிடுவேன் எப்பயுமே. அவர் வீட்டில் போய் உட்காந்து அவங்க எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. நீ கவலைப்படாதடா, நான் உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிறேன், கடிதாஸ் போடுறேன், உங்கள் அப்பா வந்ததும் உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்கடா, நீ கவலைப்படாத, ஏதோ சாப்பிட்றியா அப்படி இப்படின்னா ரொம்ப வாஞ்சியோட அவங்க குடும்பமே என் மேலே அவ்வளோ பாசம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அவங்க ஏற்பாடில் தான் எனக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. அது என்னங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே வந்துச்சு. இந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு நாளைக்கு நான் உங்களை அந்த என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன், அதில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், பாய்.